Good morning children. Today we are going to the science subject. Science subjectல third lesson unit 3 plants. Plantsனா என்ன? தாவரங்கள். இன்னைக்கு நாம தாவரங்களை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? கீழே பார்த்தீங்கன்னா இங்க ஒரு பிக்சர் கொடுத்திருக்காங்க. அந்த பிக்சர்னா அது ஒரு செடியோட படம். இந்த படத்துல அவங்க அந்த செடிக்கு என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்க. இப்போ மனித உடலை கண்ணு, காது, மூக்கு, கை, காலெல்லாம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி செடிக்கு என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் இருக்கும். ஃப்ளவர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து ஷஃபிள் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம கரெக்டாக எழுதணும். ஃப்ளவரோட ஸ்பெல்லிங் வந்து FLOWER ஃப்ளவர். ஓகேங்களா? செகண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் லீஃப் கொடுத்துருக்காங்க. லீஃப்னா LEAF இங்கே இருக்க பாருங்கள், அதை அவங்க ஷஃபிள் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக எழுதணும். LEAF. அப்புறம் தேர்ட் வந்து ஃப்ரூட் வந்து இங்கே இருக்குது. ஃப்ரூட்டோட ஸ்பெல்லிங் FRUIT ஃப்ரூட். ஃபோர்த் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபோர்த்து ஃப்ளவரா? சீட்னா SEED சீட், இதான் ஃபோர்த்து. ஃபிஃப்த் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டெம்னா STEM ஸ்டெம், இதுதான் ஃபிஃப்த்து. லாஸ்ட்டு ரூட், ROOT ரூட். இதை நீங்கள் கரெக்டாக எடுத்து எழுதணும். ஓகேங்களா? இப்போ நம்ம பாடத்துக்கு போகலாம். பிளான்ட்ஸ் ஆர் நேச்சுரல்ஸ் கிஃப்ட். தாவரங்கள் வந்து ஒரு இயற்கையான ஒரு அன்பளிப்பு அப்படின்னு சொல்லலாம். A plant has many parts. Each part has a set of function to do. The basic parts of a plant are root, stem, leaf, flower, fruit and seed. Let us learn about various parts of the plant, their structures and function. ஒரு செடிக்கு வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, இங்கே நம்ம ஃபஸ்ட்டு அந்த படத்தில் நிறைய பார்ட்ஸ் பார்த்தோம், பகுதிகள். அந்த மாதிரி நிறைய பார்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பார்ட்ஸ்க்கும் சில வேலைகள் இருக்கும், ஒவ்வொரு வேலை இருக்கும். ஸோ அந்த பிளான்ட்ஸை பற்றிய அந்த பார்ட்ஸை பற்றி நம்ம என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரூட்டு, ஸ்டெம், லீஃப். ரூட்னா வேர்கள், ஸ்டெம்னா தண்டு, லீஃப்னா இலைகள், ஃப்ளவர்னா மலர்கள், ஃப்ரூட்னா கனிகள் அண்ட் சீட்னா கொட்டைகள். லெட் அஸ் லேர்ன் அபவுட் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டு. இந்த பிளான்ட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன், அது என்னென்னலாம் பண்ணுது, அதோட ஸ்ட்ரக்சர்னா வரைபடம், இதெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரூட்டுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா the root is a part of the plant that usually grows under the soil. Roots can be to different shapes and size. It grows away from sunlight into the soil. There are two main types, taproot and fibrous root. ரூட்னா வேர்கள் எப்படி இருக்குன்னா எப்போவுமே மண்ணுக்கு அடியில் தான் வளரும். அது வந்து எப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்லேயும் டிஃப்ரெண்ட் ஷேப்லேயும் டிஃப்ரெண்ட் சைஸ்லேயும் இருக்கும். அது வந்து இட் க்ரோஸ் அவே ஃப்ரம் சன்லைட். சூரிய ஒளி இருக்கு இல்லைங்களா, அந்த ஒளிக்கு எதிராக தான் வளரும். அதாவது சூரிய ஒளி மேலே இருக்குன்னா இது வந்து கீழே இருக்கும். ஸோ எதிராக தான் வளரும் மண்ணுக்குள்ளே. தே ஆர் ஆஃப் டூ மெயின் டைப்ஸ், ரெண்டு மெயின் டைப்ஸ் இருக்குது ரூட்லேயே. அதாவது டேப் ரூட்னா ஆணிவேர் அண்ட் ஃபேப்ரஸ் ரூட் அப்படின்னா சல்லி வேர்னு சொல்லுவாங்க. சரி, டேப் ரூட்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுதான் டேப் ரூட். பார்க்குறதுக்கு இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி இருக்குது பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு இருக்குது டேப் ரூட். இந்த டேப் ரூட்டை பற்றி நம்ம பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா படித்தோன்னா டேப் ரூட் ஹேஸ் ஒன் மெயின் திக் ரூட். அது வந்து வேர்களே இது முதன்மையான வேர் டேப் ரூட் தான். இட் க்ரோஸ் ஃப்ரம் த ரேடிக்கல் அண்ட் கோஸ் டீப் இன் டு த சாயில். அது வந்து முளை வேர் தெரியுமா, முளை வேரிலிருந்து அது ரொம்ப மண்ணுக்குள்ளே வளரும். அப்படியே உள்ளே வளர்ந்துக்கிட்ட போகும். வேர்லேருந்து வேர் இருக்குங்க, அந்த வேர் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, முளை வேர். இப்போ நம்ம தலையில் ஹேர் வந்து நம்ம எல்லாருக்கும் முடி வளரும், அதில் நம்ம ஹேர் எங்கேருந்து வளருதுன்னு பாருங்கள். அந்த மாதிரி தான் ரூட்டும். அந்த முளை வேர்லேருந்து அப்படியே உள்ளுக்குள்ளேயே வளர்ந்துட்டு மண்ணுக்குள்ளேயே வளர்ந்துட்டு போகும். மெனி ஸ்மால் தின் ரூட்ஸ் க்ரோ அவுட் ஆஃப் த மெயின் ரூட். அந்த முளை வேர்லேருந்து நிறைய கிளையாக சின்ன ரூட்ஸ்லாம் வளரும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது மாதிரி அந்த முளை வேர்லேருந்து அந்த சின்ன ரூட்ஸ் எல்லாம் கிளை மாதிரி வளரும். இந்த மெயின் ரூட். பிளான்ட்ஸ் சச் ஆஸ் கேரட், பீட்ரூட், டர்னிப், மேங்கோ அண்ட் நீம் ஹாவ் டேப் ரூட். டேப் ரூட் எந்தெந்த தாவரத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேரட்டில் இருக்கும், பீட்ரூட்டில் எல்லாம் இருக்கும், டர்னிப் நூக்கல், மேங்கோ அண்ட் நீம் ஹாவ் டேப் ரூட். இதெல்லாம் டேப் ரூட்டை கொண்டு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேவரட் ரூட்னா சல்லி வேர் சொன்னேன். A fibrous root consists of many thin roots of different sizes. அது எப்படி இருக்குன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். தின்னானா ரொம்ப மெலிசாக இருக்கும். திக்குனா ஆணி வேற டேப் ரூட் வந்து திக்காக இருக்கும். அது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த ரூட் வந்து என்ன ஆகும்னா ஃபேப்ரஸ் ரூட் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். அதை நம்ம ஈஸியாக பிடிங்கி எடுத்துடலாம்.
ஸோ டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும். தே க்ரோ ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த ஸ்டெம். இந்த ரூட் வந்து முளை ரூட்லேருந்து வளராது, அதாவது ரெடிக்கல்லேருந்து வளராது. இது தண்டிலேருந்து ஸ்டெம்லேருந்தே வளரும். அது பஞ்சாக வளரும், கொத்தாக வளரும். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஸு ஒரு புல்லை நீங்கள் மண்ணிலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொத்தாக இருக்கும். படினா நெல் விதைகள், வீட் அண்ட் ஆனியன். அதே மாதிரி கோதுமை தாவரங்கள், அதே ஆனியன், நம்ம வெங்காய தாவரங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சல்லி வேர் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் ரூட்டோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபிக்ஷேஷன் அது ஊன்றுதல். ரூட் ஃபிக்ஸ் த பிளான்ட்ஸ் firmly டு த சாயில். வித்தவுட் த ரூட்ஸ் எ பிளான்ட் வுட் ஃபால் ஆன் த கிரவுண்டு. அது வந்து மண்ணில் வந்து கெட்டியாக பிடிச்சு நிற்கிறதுனால தான் ஒரு தாவரம் வந்து வளர முடியும், நிற்கும். சப்போஸ் அந்த ரூட் இல்லைன்னா அந்த தாவரத்தால் இந்த கிரவுண்டில் வந்து நிற்காது, கீழே விழுந்துடும். ஸோ அந்த தாவரம் நிற்கிறதுக்கு அடித்தளமே இந்த ரூட் தான். அப்சர்ப்ஷன் அப்படின்னா உறிஞ்சுதல். ரூட் அப்சர்வ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் required ஃபார் த பிளான்ட்ஸ் ஃப்ரம் த சாயில். அதாவது மண்ணில் இருந்த வாட்டரையும் மினரல்ஸையும் அது என்ன பண்ணுது, உறிஞ்சி தாவரத்துக்கு கொடுக்குது. ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட். இன் சம் பிளான்ட்ஸ் என்ன பண்ணும், ரூட்லேயே வந்து ஸ்டோர் பண்ணிக்கும் ஃபுட்டு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேரட்டு, ரெடிஷ், பீட்ரூட் இதெல்லாம் வந்து ரூட்டில் தான், அடியில் தான் இருக்கும், மண்ணுக்கு அடியில். இதெல்லாம் ரூட்டில் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் ரூட்லேயே ஃபுட்டை வந்து வளர வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டோர் பண்ணிக்கும். இப்போ டேப் ரூட்டுக்கும் ஃபைப்ரஸ் ரூட்டுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா பாருங்கள். திக் மெயின் ரூட் தட் கோஸ் டீப் இன்டு த சாயில். இது எப்படி இருக்குன்னா, ரூட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, திக்காக இருக்கும். அது ரொம்ப சாயிலுக்குள்ளே மண்ணுக்கு அடியில் ரொம்ப டீப்பாக போகும். ஆனால் ஃபேப்ரஸ் ரூட் என்ன ஆகாது, நோ மெயின் ரூட், அதுக்கு மெயின் ரூட் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அது வந்து தண்டிலிருந்து தான் அந்த ரூட்டெல்லாம் வளரும், பஞ்சாக இருக்கும். அதே மாதிரி அந்த ரூட் வந்து ரொம்ப டீப்பாலாம் உள்ளே போகாது மண்ணுக்குள்ளே. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சைட் ரூட்ஸ் ஆர் டெவலப்டு ஃப்ரம் த மெயின் ரூட். அதே டேப் ரூட்டில் வந்து சைடில் இருக்கிற ரூட்டெல்லாம் வந்து மெயின் ரூட்டில் இருந்து தான் டெவலப் ஆகும். ஆனால் ஃபைப்ரஸ் ரூட்டில் வந்து பேஸ் ஆஃப் த ஸ்டெம், அது ஸ்டெம்மில் இருந்து தான் டெவலப் ஆகும். அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது லுக் லைக் எ லாங் டேப் மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு பம்பரை மாதிரி இருக்கும். லாங் டேப் மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் டேமரின் கோவா. லுக் லைக் எ பஞ்ச்னா இது ஒரு கொத்தாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து கார்ன், சுகர் கேன். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், ரூட்டை பற்றி பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா லெட் அஸ் டூ. இப்போ நம்ம ஒரு சின்ன ப்ராக்டிக்கல் ஒன்று செஞ்சு பார்த்தீங்கன்னா, டேக் 2 small potted plants, cut the root of one of the plants and fix it the pot. Now water the plants for 2 to 3 days. You will observe that the plant without roots will and die. In the absence of roots, plants die. அதாவது நீங்கள் 2 பாட் எடுத்துக்கிட்டு ஒன்றுத்தில் வேரை கட் பண்ணிவிட்டு இன்னொரு செடி வந்து இருக்குதுங்களா, தொட்டியில் இருக்கிற செடி என்ன பண்ணுங்கள், கட் பண்ணி இன்னொரு தொட்டியில் வச்சு பாருங்கள். அந்த ரூட்டை கட் பண்ணிவிட்டு அது 2 வச்சுட்டு 2-3 நாள் தண்ணி ஊற்றி பாருங்கள், அது வளருதா வரலையா. அப்போ தான் தெரியும் ரூட் இல்லாமல் தாவரம் வளராது அப்படின்னு சொல்லிட்டு, செத்து போய்டும் தாவரம். ஸோ திஸ் ஆக்டிவிட்டி ப்ரூவ்ஸ் தட் த ஃபங்க்ஷன் ஆஃப் த ரூட்ஸ் டு த அப்சர்வ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில். அதாவது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த ரூட்டு தான் வந்து அந்த தாவரம் வளர்கிறதுக்கான வாட்டரையும் மினரல்ஸையும் சாயிலேருந்து எடுத்து கொடுக்குது. ஸோ ரூட் இல்லைன்னா தாவரம் என்ன ஆகாது, வளராது, செத்து போயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, டேக் 2 coconut shell, fill them with soil, sow green gram one and padi in another. Keep them under sunlight and water them. After week observe the future of roots. இதே மாதிரி என்ன பண்ணுங்கள், 2 தேங்காயோட ஓடு, அதாவது கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க, அதையும் எடுத்துகிட்டு மண்ணை நிரப்பி ஒன்றுத்தில் வந்து க்ரீன் கிராம் பச்சை பருப்பையும் ஒன்றுத்தில் வந்து படி நெல் விதைகளும் போட்டு பாருங்கள். டெய்லி தண்ணி ஊற்றி சன்லைட்டில் வச்சு பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ரூட் க்ரோ இன்டு த சாயில் அப்படின்னா ட்ரூ. ஏன்னா ரூட் எங்கேருந்து, சாயிலேருந்து தான் வளருது. ஃபைப்ரஸ் ரூட் ஹாஸ் எ மெயின் ரூட். ஃபிப்ரஸ் ரூட் வந்து மெயின் ரூட்லேருந்து வருது கிடையாது. ஏன்னா அது வந்து எதுலேருந்து வருது நம்ம சொல்லிக்கோ, தண்டுலேருந்து வருது. ஸோ ஃபால்ஸ். ரூட் அப்சர்வ் வாட்டர் ஃப்ரம் சாயில். ட்ரூ. பொட்டேட்டோ ஸ்டோர்ஸ் ஃபுட் இன்டு இட்ஸ் ரூட். பொட்டேட்டோ வந்து நமக்கு ரூட்லேருந்து தான் கிடைக்குது. ஸோ அது ட்ரூ. கிராஸ் ஹாஸ் ஃபைப்ரஸ் ரூட்ஸ். எஸ், ஏன்னா கிராஸ் வந்து எப்படி இருக்கும், நான் சொன்னேன் இல்லைங்களா, அது பிடுங்கினோடனே வந்துடும், ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ அதுதான் ஃபைப்ரஸ் ரூட்ஸ். அடுத்தது செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்மு வந்து தண்டு பகுதின்னு பார்த்தீங்கன்னா, the stem is the main part of the shoot system. It grows towards the sunlight. It looks green when it young. Branches, leaves, buds, flower and fruit grow from the stem. ஸ்டெம் எப்படின்னா ஒரு மெயின் பாட்டு, ஒரு தாவரத்தோட மெயின் பாட்டு. அது எப்படி இருக்கும்னா சன்லைட்டில் வளரும், பார்க்குறதுக்கு ரொம்ப பச்சை பசேன்னு இருக்கும். அதுக்கு நிறைய பிரான்ச்சஸ்னால் கிளைகள், லீவ்ஸ் இலைகள், பட்ஸ் மொட்டுக்கள், ஃப்ளவர் மலர்கள் அண்ட் ஃப்ரூட்ஸ் க்ரோ ஃப்ரம் த ஸ்டெம். இதெல்லாம் எதுலேருந்து, ஸ்டெம்மில் இருந்தால் வளரும். ஹேர் சச் கொரியண்டர் அண்ட் மின்ட் ஹேவ் அ தின் அண்ட் வீக் ஸ்டெம். ஹெர்ப், அதாவது கொரியண்டர் கொத்தமல்லியிலையும்
புதினா இலையோட ஸ்டெம் எப்படி இருக்குன்னா ரொம்ப வீக்காக இருக்கும். Trees such as people and banyan have very strong and thick stem called trunk. As trees grow older, their trunks grow wider. அதாவது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரீஸ்க்கு பீப்பிள் ட்ரீ ஆலமரம் அரச மரம்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதோட ஸ்டெம் எல்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அது அந்த தண்டு அதை நான் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரங்க்குன்னு சொல்லுவாங்க. ஆஸ் ட்ரீஸ் க்ரோ ஓல்டர், இந்த ட்ரீக்கு வந்து வயசாக அந்த ட்ரங்க் என்ன ஆகுனா ரொம்ப பெருசாகிட்டே போகும், ரொம்ப அகலமாயிட்டே போகும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்டெம்மோட ஃபங்க்ஷன் வேலைகள் பார்த்தீங்கன்னா இட் சப்போர்ட்டட் த ஹோல் பிளான்ட். இதுதான் வந்து அந்த மொத்த தாவரத்தையும் சப்போர்ட் பண்ணி நிற்க வைக்கும். இட் டிரான்ஸ்போர்ட்ஸ் ஃபுட் ஃப்ரம் லீஃப் அண்ட் வாட்டர் ஃப்ரம் ரூட் டு வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ். இது என்ன பண்ணுன்னா ஃபுட்டை வந்து லீஃப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அதாவது ஃபுட் ஃப்ரம் லீஃப் அண்ட் வாட்டர் ஃப்ரம் ரூட். ஃபுட்டு வந்து லீஃப் கிட்டேருந்தும் வாட்டர் வந்து ரூட் கிட்டேருந்தும் தாவரத்துக்கு பல பகுதிகளுக்கு எடுத்து செல்ல உதவுகிறது. சம் ஸ்டெம் ஸ்டோர்ட் எக்ஸஸ் ஃபுட் இந்த எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ, ஆனியன். சில ஸ்டெம் என்ன பண்ணணும்னா அதிகமான ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ. லீவ்ஸ் இப்போ லீவ்ஸ் பற்றி பார்க்கலாம். லீவ்ஸ்னால் இலைகள். லீவ்ஸ் இஃப் ஒரிஜினேட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்டெம் இட் இஸ் ஃப்ளாட். லீவ்ஸ் எப்படி இருக்குன்னா தண்டிலிருந்து அது எப்படி இருக்குன்னா இலைகள் வளரும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப தட்டையாக ஃப்ளாட்டாக இருக்கும். தின் அண்ட் க்ரீன் கலரில் இருக்கும், ரொம்ப மெலிசாக இருக்கும். லீவ்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், சைஸ் அண்ட் கலர்ஸ். சம் லீவ்ஸ் ஹாவ் ஈவன் எ ஸ்பெசிஃபிக் ஸ்மெல். லீவ்ஸ் எப்படி இருக்குன்னா எல்லா தாவரத்துக்கும் ஒரே மாதிரியான இலைகள் இருக்காது. ஒவ்வொரு தாவரத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட இலைகளும் நிறங்களும் மாறுபடும், அளவுகள் வடிவங்கள் எல்லாமே மாறுபடும். அது மட்டும் இல்லாமல் சில லீவ்ஸ்க்கு வந்து மனம் கொடுக்குற தன்மை இருக்குது. அதை ஸ்மெல் பண்ணால் ஒரு ஸ்மெல் வரும். எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ கொத்தமல்லி எடுத்திங்கன்னா அதில் ஒரு ஸ்மெல் வரும், புதினா எடுத்திங்கன்னா அதில் ஒரு ஸ்மெல் வரும். ஸோ சில லீவ்ஸ்க்கு அந்த மாதிரி தன்மை இருக்கும். அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த லீஃப் பார்த்தீங்கன்னா லீஃப் ப்ரிப்பேர் ஃபுட் ஃபார் த பிளான்ட்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் அண்ட் குளோரோஃபில். அதாவது லீவ்ஸ் என்ன பண்ணுன்னா வாட்டரு, தண்ணீர், கார்பன் டை ஆக்சைடு மற்றும் சூரிய ஒளி அப்புறம் பச்சையம் இது மூலமாக ஃபுட்டை என்ன பண்ணும் தயார் பண்ணோம். இதுக்கு பேர் தான் வந்து ஒளிச்சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஹென்ஸ் இட் இஸ் கால்டு, இது வந்து தாவரத்தோட ஒரு சமையலறைன்னு கூட சொல்லுவாங்க ஆஃப் த பிளான்ட். அடுத்தது வந்து the loss of water in the form of gas, water vapor happens through the tiny pores in the leaves. This process is called transpiration. It gives cooling effect to the plant. அதாவது இது என்ன பண்ணுன்னா அந்த தாவரத்தோட இலையில் வந்து ஒரு குட்டி குட்டியான அந்த கேப்லாம் இருக்கும், மிக துளைகள் இருக்கும். அது வழியாக அந்த வாட்டரை வந்து வேப்பர் பண்ணி நீராவி பண்ணி அதை வெளியேற்றும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து நீராவி போக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து இது எதுக்காகனா அந்த தாவரத்தை குளிர்ச்சியாக வைக்கிறதுக்காக இந்த வேலை பண்ணுது லீவ்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் ஆஃப் சம் பிளான்ட்ஸ் ஆர் ஏஜபிள் அண்ட் ரிச் இன் நியூட்ரிஷன். சில லீவ்ஸ் வந்து நம்ம சாப்பிட்றதுக்காக உகந்ததாகவும் அதிகமான நியூட்ரிஷன் அடங்கியதாகவும் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா க்ரீன்ஸ்னால் கீரைகளும் அந்த கேபேஜ் இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு வகையான லீவ்ஸாக நம்ம சாப்பிட்றோம். அதெல்லாம் ஒரு வகையான ஸ்ட்ரென்த் இருக்குது, அது சாப்பிட்றதுக்கான உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து யாரையாவது கண்ணை மூடிட்டு ஸ்மெல் பண்ண சொல்லி பாருங்கள். அதை தொட்டு பார்த்து அது என்ன லீவ்ஸ்ன்னு சொல்லணும். இதில் எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும், பார்த்து தொட்டு பார்த்து சொல்கிற மெத்தடா இல்லை ஸ்மெல் பண்ணி சொல்கிற மெத்தடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே சில்ட்ரன், இன்றைக்கி இந்த கிளாஸ் வந்து இது வரைக்கும் போதும். பேலன்ஸ் அடுத்த ஃப்ளவர்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை.